தாமோதரன் பிரகாஷ், சசிகலா 9 ஆண்டுகள் தாமதத்திற்கு பிறகு 2021 வராத சசிகலா இப்போது தேர்தல் அரசியலுக்கு, நேரடி கட்சி அரசியலுக்கு வந்திருப்பதன் காரணம் என்ன? இதுவரைக்கும் சசிகலா நேரடியாக அரசியலுக்கு வரலன்றது உண்மைதான். ஆனால் மறைமுகமாக அவங்க அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்போது எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமின்னு குறிப்பிடுறாங்க. அந்த 10 தோல்விக்கு பின்னாடி இருக்கிறது சசிகலா தான். நீங்கள் முதல் சட்டமன்ற தேர்தலில் அவங்கள தோக்கடித்தது தினகரன் மட்டும் தனியாக தோக்கடிக்கல. அந்த 40 தொகுதிகளில் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் டிடிவி தினகரனின் அமமுக என்பது ஒரு முகமூடியை தவிர அதன் உண்மையான பின்னணியில் இருந்தது சசிகலா இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க அண்ணாமலையோட கைகோத்தாங்க. டிடிவி தினகரன் அண்ணாமலையோட கைகோத்து போனார். ரைட்டா? அதுலேயும் முழுக்க முழுக்க ஓபிஎஸ் அவர் தனியாக செயல்பட்டு 3 லட்சம் வாக்குகளை அவர் ராமநாதபுரம் தொகுதியில் வாங்கினார். அந்த 3 லட்சம் வாக்குகளும் முக்குளத்தோர் வாக்குகள் தான். அந்த முக்குளத்தோர் வாக்குகளுக்கு பின்னணியில் இருந்ததும் சசிகலா தான். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நடுவிலே நடந்த இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் சசிகலா என்கிற 50 வருட அரசியல்வாதியுடைய பின் கரங்கள் என்பது இருந்திருக்கிறது. அந்த கரங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அமமுகவுக்கும் அவங்களுக்குமே விரிசல் உருவாய் இல்லையா? அமமுக வேற கட்சி, இன்னைக்கு சசிகலா வேற கட்சி இல்லையா? அது அது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 1500 கோடி ரூபாய் டிடிவி தினகரன் வாங்கினார். அதிலிருந்து சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு. ஒரு 1500 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது தினகரனால. அதில் ஒரு சொல்லப்பட்டது நான் குறிப்பாக சொல்லலை, சொல்லப்பட்டது. அதில் ஒரு சொத்து தகராறு வந்ததுன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ரைட்டுங்களா? இன்னைக்கு அவங்க அவருடைய சகோதரர் திவாகர் இருக்கார். அவர் அதுக்கு போட்டியாக அண்ணா திராவிடர் கழகம்னு ஒன்று உருவாக்குனார். அந்த அண்ணா திராவிடர் கழகத்தை தான் முன்னிலைப்படுத்த தான் சசிகலா விரும்பினாங்க. அவங்க போய் தேர்தல் கமிஷனில் தேடி பார்க்கும்போது பதிவு செய்யப்பட்ட அண்ணா திராவிடர் கழகம் ஒரு தேர்தலிலும் போட்டி போடவில்லை என்பதால் அது காலாவதி ஆகிவிட்டது. அதனால் நான் இப்பொழுது புது கட்சி ஆரம்பிக்கிறேன் என கொடியை மட்டும் காட்டியிருக்கிறார். இன்னும் கட்சியை ஆரம்பிக்கவில்லை, கட்சியை பதிவு செய்யவில்லை, அப்படி திடீர்னு கட்சி பதிவு பண்ணி எதுவும் செய்யல. கட்சி பதிவு பண்ணி தேர்தல் நிக்க முடியுமா? அப்படி திடீர்னு கட்சி பதிவு பண்ணா தேர்தல் நிக்கலாம். இப்போ என்ன இருக்கு, அவங்களுக்கும் சுயேட்சைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க ஒரு கட்சியா தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணா அவங்களுக்கு ஒரு காமன் சிம்பிள் கொடுக்கறதுக்கு. இப்போ விஜய் இப்போ பதிவு பண்ணிட்டு நிக்கிறாரு. அவர் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்னது சார். அந்த ப்ரொசீஜர் கூட விஜய் ஒரு 2 வருஷமா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணார். இப்போ 2 மாசம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு அப்படின்றப்போ இப்போ கட்சியை தொடங்கிட்டு மேபி அவர் பதிவு பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா கட்சி பேரை சொல்லலை. அப்படி பதிவு பண்ணிட்டு ஒரு பொது சின்னத்தை கோர முடியுமா? ஏன்னா பொது சின்னலாம் கொடுத்துட்டாங்க, கமல்ஹாசன் கொடுத்துட்டாங்க, விஜய் கொடுத்துட்டாங்க. அது இவங்க ஒரு சுயேட்சையான ஒரு கட்சியா பதிவு பண்ணி கோரலாம். அவர்கள் கொடுக்கவும் செய்யலாம். தேர்தல் கமிஷனுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு. ரைட்டுங்களா? அவங்க மாங்காய் சின்னத்தை யாருக்கு வேணா கொடுப்பாங்க. ராமதாஸ் தான் கட்சியை உருவாக்குனாரு, அவருக்கு கொடுக்காம அன்புமணிக்கு கொடுப்பாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிம்பிள் கிடைக்கும், சீமானுக்கு சிம்பிள் கிடைக்காது. இதெல்லாம் தேர்தல் கமிஷனுடைய திரு விளையாடல்கள். அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதுல இவங்க கேட்டா கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க ஏன் அதெல்லாம் செய்யாம இருக்கிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. அவங்க பாஜக தங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கி விடுமோ என பயப்படுறாங்க.
எடப்பாடியுடைய ரியாக்ஷன் என்னன்றதுக்காக அவங்க காத்திருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய டோட்டல் முழு ஏமே எப்படியாவது அதிமுகக்குள்ளே வந்துடணும் அப்படின்றது அவங்களுடைய ஏமு. இப்போ அவங்க ஒரு கட்சியை ஆரம்பித்து படம் காமிச்சிட்டு அதிமுகக்குள்ளே வர முடியுமான்றத எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதுக்கான குழி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகக்குள்ள அதிமுகக்குள்ளேயும் சரி என்டிஏக்குள்ளேயும் சரி. கேட்போம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க. திரு பொன் வில்சன், சசிகலா பேசியது அப்படின்றதும் சசிகலா கட்சி தொடங்கி இருப்பதும் அதிமுகவுக்கு சவால் இல்லையா? யாரையோவா அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சவால் கணக்கிலே வராது. ஏனென்றால் இப்போ களத்தில் திமுக அதிமுக இரண்டும் நிறைய பாதைகளை கடந்து வந்துட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் இந்த 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கே, எதிர்கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த 4 ஆண்டு 22 மாதத்தில் அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுதான் இப்போ களத்தில் இருக்கும் ஒழிய இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய அளவில் இருக்காது. இப்போ நம்ம சசிகலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மாவை குறைச்சி சொல்லலை. அவங்க ஒரு ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வயசானவங்க பழைய நினைவுகளை அசை போடுவாங்க. பழைய நினைவுகள், நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது அப்படின்றது தான். அதில் என்ன செய்வாங்கன்னா, பேர பசங்கிட்ட கதை சொல்லும்போது சில கதையை கற்பனையாக கூட சொல்லிவிடுவாங்க. எப்படின்னா, நான் எம்ஜிஆருக்கே நான் ஆலோசனை சொன்னேன், எம்ஜிஆரை நான் வழி நடத்தினேன், இதெல்லாம் ஒரு மிகைப்பட்ட கற்பனையோடு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கின்னு நம்ம ரசிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஏனென்றால் ஒரு குட் ஆர்கனைசராக இருப்பாங்க, ஒரு குட் பர்ஃபார்மராக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு குட் ஹெல்ப்பராக இருப்பாங்க, ஒரு நல்ல உதவியாளர், இல்ல ஒரு நல்ல நிர்வாகி, இல்ல ஒரு நல்ல ஏற்பாட்டாளராக இருப்பாங்க. எப்படியெல்லாம் துரோகம் நடந்தது அப்படின்றத அந்த தாத்தாவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ தங்கள் வாழ்க்கையில பட்ட துன்ப துயரத்தை சும்மா சொல்லுவாங்களா? அப்படி கற்பனையா சொல்லுவாங்களா? சசிகலாவோட ஸ்பீச் அப்படிதான் சொல்றாங்க. பெங்களூர் சிறையில் இல்லாம இருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு நான் என்ன இருப்பேன்னு தெரியாதுன்றாங்க சார். நான் இல்லை நான் சொல்கிறது கேளுங்க. அதில் என்னன்னா, உங்கள் பாட்டி எப்படியெல்லாம் என்னை வெறுப்பேற்றினாங்க, உங்கள் அப்பா எப்படியெல்லாம் என்னை வெறுப்பேற்றினாருன்னு சொல்லுவார். அதனால் அந்த பேரனுக்கு அப்பா மேலே இருக்கிற பாசம் குறையவே குறையாது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரியுதா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் இந்த துரோகம் சத்தியம் இதெல்லாம் எல்லாரும் பேசலாம், ஒன்றும் வேண்டாம். சமாதியில் போய் சத்தியம் பண்ணாங்களே, யாருக்கு எதிராக பண்ணாங்க? ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணாங்க. சரி, ஓபிஎஸ் கிட்ட 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி ராஜினாமா கடிதம் வாங்கினாங்கல்ல, எதுக்காக வாங்கினாங்க? தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் கிட்ட 3 மாதம் தான், அவர் 3 மாதம் கூட இல்லை முதலமைச்சர் பதவியில், அவரை மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கினாங்க. வெளியே சொன்னார், ஒரு முதலமைச்சர் சொன்னார், ஜெயலலிதாவால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொன்னீங்க, அவர் சொல்கிறாரு என்னை மிரட்டினாங்கன்னு சொல்கிறாரு. அப்ப யாருக்கு எதிராக இருந்தாங்க? யாருக்கு எதிராக சத்தியம் பண்ணாங்க? சார் அப்ப சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு எதிராக சார்? சார் அதிமுகவோட 2017க்கு அப்புறம் நிறைய டெவலப்மென்ட் சார். இன்னைக்கு யாருக்கு எதிராக பேசியிருக்காங்க? இபிஎஸ் க்கு எதிராக. இபிஎஸ் னு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. இப்ப அதை தான் சொல்றேன். அவங்க திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இதை தான் சொல்ல முடியும். திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க, இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் தெளிவா சொல்றேன். அதாவது ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் யாருனாலும் வெளியேற்றப்படுவாங்க சார். ஒரு முக்கியஸ்தர்கள் வெளியேற்றப்படுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக எல்லா தொலைக்காட்சியிலும் பேசிட்டு வரேன். நான் தெளிவாக சொன்னேன், டிடிவி எல்லாம் ஒன்றா இறங்கணும் ஒன்றா இணையணும்னு சொன்னாங்க. எங்க இதெல்லாம் பொய். வெளியே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வெறும் சுயநலம் உள்ளவர்கள் தான் இவர்கள் அப்படின்னு நான் தெளிவாக சொன்னேன். டிடிவியை மட்டும் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா டிடிவின்றவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து களத்தில் நின்றார். ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திச்சு அதே மாதிரி அவருக்கு வந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தி ஒரு கட்சியில் பிரச்சனை வருது, வெளியேற்றப்பட்டார்கள்லாம் இப்போ வைகோ மாதிரியும் இல்லை 2 கம்யூனிஸ்ட் இருக்கிற மாதிரி கட்சி ஒன்று ஆரம்பித்து அந்த கட்சி நடத்துவாங்க. காலப்போக்கில் ஒன்றா சேருவாங்க, இல்லை ஒரே கூட்டணியில் இருப்பாங்க, அது வேற. கட்சி நடத்துவாங்க. நான் தான் ஓனர்னு சொல்லிட்டு யாருமே வெறும் பேச்சோடு நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒன்று வேணாம், உண்மையாக எல்லாம் ஒன்றா இணையணும் ஒன்றா இணையலாம். ஏன் சசிகலா அம்மா பக்கம் ஓபிஎஸ் இல்லை? ஓபிஎஸ் ஏன் சேர்க்கல? அவங்க செங்கோட்டையனை ஏன் சேர்க்கல? வைத்திலிங்கத்தை ஏன் சேர்க்கல? மனோஜ் பாண்டியனை ஏன் சேர்க்கல? மைத்ரேயனை ஏன் சேர்க்கல? ஜேசிடி பிரபாகரன்? ஏன்னா இவங்க யாருமே எல்லாருமே என்னன்னா வெளியேற்றப்படும் போது மற்றவங்க சேர்ந்து அவங்கள வெளியேற்றிடுவாங்க.
அப்புறம் வந்து அடுத்தவர்கள் வெளியேற்றப்படும் போது அந்த ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவரை உள்ள சேர்க்கணும்னு வாங்க. இந்த 2 பேர் வெளியேற்றப்பட்ட பிறகு 3வது ஆளை உள்ள சேர்க்கணும்னு வாங்க. ஆனால் தனித்தனியாக தான் பேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ளேயே பகை இருக்கணும். எல்லாம் ஒன்றா சேரணும், நான் பொதுச் செயலாளர் ஆகணும் சசிகலாமா சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றா சேரணும், நான் ஒருங்கிணைப்பாளர் ஆகணும்னு ஓபிஎஸ் சொல்லுவார். எல்லாம் ஒன்றா சேரணும், நாங்கள் தான் தலைவர் ஆகணும்னு மற்றவங்க சொல்லுவாங்க. இப்படித்தான் சுயநல நோக்கோடு இருந்தவர்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா இல்லையா? ஆனால் இது எல்லாத்தையும் காய்கள் நகர்த்தியது அதிமுகவில் இருந்து அப்படின்னா திமுக தான் என்பது உண்மை. ஏனென்றால் இதை பிஜேபி மேல பழிய சொல்லிட்டு மற்றபடி இருப்பாங்க ஒழிய இதனால் பலனடையக்கூடிய திமுக, அதனால பெருவாரியாக ஓபிஎஸ் கிட்ட இருந்தவங்க இன்னைக்கு திமுக கிட்ட தான் போறாங்க. உங்களுக்கே தெரியும். அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எந்த அளவுக்கு சிதறடிக்க முடியும், அதைத்தான் முயற்சி பண்றாங்கன்றது நிசப்தமான உண்மை.